தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். செவாலிய செல்லாநாயக்கர் பிறந்தநாள் விழா அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனை ஒட்டி புதுச்சேரி நகராட்சி மேரி ஹாலில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த செல்லாநாயக்கரின் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர், லட்சுமிகாந்தன் ஆகியோரும் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து செல்லாநாயக்கரின் குடும்பத்தை சேர்ந்த உறவினர்கள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி மாநில அமைப்பாளர் கணபதி உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு சமூக அமைப்பினர் கலந்து கொண்டு செல்லாநாயக்கரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி மற்றும் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை, காமராஜர் வீதி, புதுத்தெரு, முடக்குமாரியம்மன் கோவில் வீதி, பகத்சிங் வீதி, பள்ளிக்கூட வீதி மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வந்த குடிநீரை பருகியதால் சுமார் 40க்கும் மேற்பட்டோர் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். மேலும் குடிநீரை அருந்தி வீட்டிலேயே சிகிச்சை பெற்ற 3 நபர்கள் இறந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் முற்றுகையிட்டு மற்றும் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதனையடுத்து இது பற்றி ஆலோசனை நடத்த பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா, சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமியை சமாதானப்படுத்தி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஆலோசனையில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி மற்றும் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர்கள், உதவி பொறியாளர்கள், அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அவங்களே சுத்திரிக்காம அந்த கழிவுநீரை அப்படியே அனுப்புறாங்க. அப்படியே எல்லா கிளை வாய்க்காலையும் வந்து நேரா இருக்குது. அப்ப எல்லா கிடத்துக்கு நீர் ஃபுல்லா வந்து மாசுபட்டு போகுது. எல்லா வாய்க்காமும் இன்னைக்கு கிளை வாய்க்கா ஃபுல்லா வந்து கழிவுநீர் வாய்க்காவா இருக்குது. அப்ப மழை காலத்துல மழை தண்ணி ஓடிச்சுன்னா மக்களுக்கு எந்த பாதிப்பு இருக்காது. மழை தண்ணி ஓடிச்சுன்னா நல்ல தண்ணி இருக்கும், உப்பு தண்ணி வெளியே போயிடும். இப்ப என்னன்னா கடலையே வந்து மாசடைஞ்சு போச்சு. கடல் மாசடைஞ்சதுனால என்னன்னா 100 ml தண்ணிக்கு அந்த எம்பிஎம் என்ற ஒரு ஊர் இருக்க வேண்டிய இடத்துல 1600 இருக்குது. இந்த 1600 இருக்க கூட என்ன ஆகுது, கடல் மாசுபடுறதுல கடலோட உயிரினமும் மாசு அதை பாதிக்குது. அதை வாங்கி சாப்பிட்ற ஜனங்க அவங்களுக்கும் அந்த வாந்தி பேதி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இது ஆய்விலே சொல்லிக்கிறாங்க. அப்ப ஆய்விலே சொல்ற இடத்துல கூட நம்ம வந்து கண்காணிக்காம இருக்கிறதுனால இது மக்கள் இன்னைக்கு உயிரோட விளையாடும். போன மாசம் 2 பேர் 2 பேர் தெரியாத ஜிஎஸ்ல படுக்க வசதி கூட கிடையாது. ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது அவங்க நர்ஸ் இல்லை, டாக்டர் இல்லை. புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பாக வட்டம் 1 புதுச்சேரி நகராட்சிக்குட்பட்ட அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு இடையே 14, 17 மற்றும் 19 வயதிற்குட்பட்ட மாணவ மாணவிகளுக்கு கொக்கோ விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. 19 வயதிற்குட்பட்ட மாணவர்கள் பிரிவில் முதலிடம் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப்பள்ளியும், 2ஆம் இடம் வஉசி அரசு மேல்நிலைப்பள்ளியும், 3ஆம் இடம் செவன்த் டே மேல்நிலைப்பள்ளியும், 4ஆம் இடம் நியூ மாடர்ன் மேல்நிலைப்பள்ளியும் பெற்றனர். 17 வயதிற்குட்பட்ட மாணவர்கள் பிரிவில் முதலிடம் செவன்த் டே மேல்நிலைப்பள்ளியும், 2ஆம் இடம் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப்பள்ளியும், 3ஆம் இடம் சென்ட் ஆன்ஸ் உயர்நிலைப்பள்ளியும், 4ஆம் இடம் நியூ மாடர்ன் மேல்நிலைப்பள்ளியும் பெற்றனர். பெரியார் நகர் மகாத்மா காந்தி அரசு நடுநிலைப்பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் துரை தலைமையில் போட்டிகள் நடைபெற்றது. வட்டம் 1 செயலாளர் உடற்கல்வி ஆசிரியர் தமிழிளையன் பொறுப்பு வகித்தார். நடுவர்களாக உடற்கல்வி விரிவுரையாளர் பழனி, உடற்கல்வி ஆசிரியர்கள் பாரதிதாசன், தன்ராஜ், ராஜசேகர், சரவணன், வரதராஜன், கோபு, கருணாகரன் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியை நடத்தினர்.
வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்த நாள் மாநிலம் முழுவதும் பாஜக நிர்வாகிகள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளோடு கொண்டாடி வருகின்றனர். அதன்படி புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில துணைத் தலைவர் சரவணன் ஆலோசனைப்படி பாஜக மாநில இளைஞரணி துணைத் தலைவர் மகேந்திரன் தலைமையில் பிறந்தநாள் விழா சிறப்பு பூஜையுடன் கருவடிக்குப்பம் சித்தானந்தா கோவிலில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் நமச்சிவாயம் நீடூடி வாழ வேண்டி குரு சித்தானந்தா சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் அமைச்சர் நமச்சிவாயம் தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து அமைச்சருக்கு பாஜக இளைஞரணி துணைத் தலைவர் மகேந்திரன் தலைமையில் சால்வை மற்றும் ஆளுயர மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து சித்தானந்தா கோவில் வளாகத்தில் பிறந்தநாள் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இதில் பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணன் உள்ளிட்ட பாஜகவினர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானத்தினை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பாஜக மாநில இளைஞரணி துணைத் தலைவர் மகேந்திரன் செய்திருந்தார். பாண்டிச்சேரி கால்பந்து சங்கம் சார்பில் சீனியர் மகளிர் தேசிய கால்பந்து சாம்பியன்ஷிப் 2025 ராஜமாதா ஜிஜாபாய் கோப்பை போட்டியில் பங்கேற்கும் அணிக்கு பேருந்து நிலையத்திலிருந்து உற்சாகமாக வழியனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த தேசிய போட்டி கேரள மாநிலம் பாலக்காடு நகரில் செப்டம்பர் 11 முதல் 15 வரை நடைபெற உள்ளது. இந்த வழியனுப்பு நிகழ்வில் அணியின் ஜெர்சிகளை ஸ்பான்சர் செய்த அமுதவாணன் கலந்து கொண்டு ஜெர்சிகளை வழங்கினார். பாண்டிச்சேரி கால்பந்து சங்கத்தின் தலைவர் நெஸ்டோ ராஜேஸ்வரன், செயலாளர் தனசேகரன், காசாளர் முருகசாமி ஆகியோர் ஜெர்சிகளை வழங்கினார். 19 வீராங்கனைகளை கொண்ட இந்த அணியின் தலைமை பயிற்சியாளராக துரை ஆரோக்கியராஜ், கோல் கீப்பிங் பயிற்சியாளராக சாம்சன் ராஜ், அணித்தலைவராக செல்வி மோகனா பிரியா, உடற்பயிற்சி நிபுணராக செல்வி சந்தியா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். வழியனுப்பு நிகழ்வில் PFA நிர்வாக குழு உறுப்பினர் முனியாண்டி, சப் ஜூனியர் தேர்வு குழு உறுப்பினர் பாலமுருகன், PFA நிர்வாக தலைவர் சதீஷ்குமார், PFA டெக்னிக்கல் கோஆர்டினேட்டர் நாராயணமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். தேசிய அளவில் பாண்டிச்சேரி மாநிலத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில் விளையாடி வெற்றி பெற பாண்டிச்சேரி கால்பந்து சங்கம் தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி உப்பளம் விளையாட்டு அரங்கில் அரசு அங்கீகாரம் பெற்ற யுனைடெட் புதுச்சேரி அமைச்சூர் மல்யுத்த சங்கம் சார்பில் 7 மாநில அளவிலான மல்யுத்த போட்டி துவங்கி நடைபெற்று வருகிறது. புதுவை, காரைக்கால், மாஹே, ஏனம் என மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இதில் வெற்றி பெற்ற மல்யுத்த வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு பதக்கங்கள் வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி மல்யுத்த சங்க நிறுவன செயலாளர் மாஸ்டர் வினோத் தலைமையில் நடைபெற்றது. அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு வீரர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கி வாழ்த்தினார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், கர்லிங் சங்க தலைவர் சரவணன், பிரைனி ப்ளூம்ஸ் பள்ளி தாளாளர் அருண்குமார், முருகன், மேனன் குரூப்ஸ் திவாகர் மேனன், மல்யுத்த துணை செயலாளர் ஜெகன், தாமோதரன், செல்வன், ஜெயஸ்டு ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சங்க பொருளாளர் சோமசுந்தரம் செய்திருந்தார்.
உளியன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அந்தோணியர் கோவில் பகுதியில் மழைக்காலத்தில் தண்ணீர் தேங்காமல் இருக்க சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி ஆணையின்படி கோவிந்தசாலை பகுதி முழுவதும் கிரீன் வாரியர் பணியாளர்கள் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் சேர்ந்து அங்குள்ள குப்பைகள் மற்றும் வாய்க்கால்களில் உள்ள அழுக்கு மண் அகற்றும் பணி ஈடுபட்டனர். சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் தனது பிறந்தநாளை கொண்டாடினார். விழாவையொட்டி அவரது ஆதரவாளர்கள் புதுவை மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தி தங்கத்தேர் இழுத்து வழிபாடு செய்தனர். தொடர்ந்து சேதராப்பட்டு வளாகத்தில் உள்ள கற்பக விநாயகர் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. விழாவில் பங்கேற்ற சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தானுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பரிவட்டம் கட்டி வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் வன்னியர் வளர்ச்சி இயக்க நிர்வாகி செந்தில் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தானுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். சேதராப்பட்டு புது காலனி திடீர் நகரில் பெண்களுக்கு புடவைகள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். மந்தவெளி செங்கழுநீர் அம்மன் கோவிலில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு பூங்குத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கராசூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தானுக்கு அவரது ஆதரவாளர்கள் கிரேன் மூலமாக ரோஜா மாலை அணிவித்தனர். நிகழ்ச்சியில் புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் VP ராமலிங்கம், அமைச்சர் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெங்கடேசன், அசோக் பாபு, பாரதிய ஜனதா துணைத் தலைவர் ஜெயக்குமார், சதாசிவம், MMC மனோகரன், நாகரத்னம் புருஷோத்தமன், பாஜக மாநில துணைத் தலைவர் மீனா, பிரபு, குருமாம்பேட் வெங்கடேஸ்வரன், பக்கிரி, பாரதிய ஜனதா பட்டியலணி தலைவர் காத்தவராயன், OBC அணி தலைவர் கோவேந்தன், தொகுதி பொறுப்பாளர் பெருமாள் மற்றும் பலர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இங்க பாருங்க. புதுச்சேரி AITUC பொதுச் செயலாளர் சேது செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர், புதுவை பாப்ஸ்கோ நிறுவனம் 1990ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்நிறுவனத்தில் தற்போது 1200 ஊழியர்கள் வேலை செய்து வருகின்றனர். மதுக்கடை, பெட்ரோல் பங்க், மருந்தகம், தீபாவளி சிறப்பு அங்காடி, கேஸ் இணைப்பு, காய்கறி அங்காடி உட்பட மொத்தம் 13 பிரிவுகள் இயங்கி வந்தன. ஆனால் கடந்த காலத்தில் நிர்வாக சீர்கேடு காரணமாக நிறுவனம் நலிவடைந்து ஊழியர்களுக்கு 89 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை. AITUC சார்பில் பல கட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டும் அரசு ஊதியம் வழங்கவில்லை. இதனையடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் நீதிமன்றம் கடந்த ஆண்டு பாப்ஸ்கோ அனைத்து ஊழியர்களுக்கும் முழு ஊதியத்தை அரசு வழங்க வேண்டும் என தீர்ப்பு வழங்கியது. ஆனால் இதுவரை அரசு நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தியது. கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கும் தொடரப்பட்டு அதிகாரிகள் ஆஜராக உத்தரவிட்டனர். நிலுவை ஊதியத்தையும் ஆவணங்களையும் தாக்கல் செய்யுமாறு உத்தரவிடப்பட்டது. செப்டம்பர் 10ஆம் தேதிக்குள் ஊதியத்தை வழங்க வேண்டும், இல்லையெனில் தலைமை செயலர் ஆஜராக வேண்டும் எனவும் நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்தது. அதன்படி அரசு நிரந்தர ஊழியர்களுக்கு 7 மாத ஊதியத்தை, தினக்கூலி ஊழியர்களுக்கு 8 மாத ஊதியத்தையும், வவுச்சர் ஊழியர்களுக்கு 9 மாத ஊதியத்தையும் வழங்கி உள்ளது. முதற்கட்டமாக ரூபாய் 10 கோடி ஊதியமாக வழங்கப்பட்டது. எனினும் AITUC இதனை வரவேற்கின்றது. ஆனால் நீதிமன்ற தீர்ப்பின்படி முழுமையான ஊதியத்தையும் முறையாக அரசு வழங்க வேண்டும். எனவே துரிதமான நடவடிக்கை எடுக்க அரசை வலியுறுத்தியுள்ளனர். வறுமை கோட்டின் கீழ் உள்ள குடும்பங்களுக்கு LPG கேஸ் விநியோகம், MLF மதுபான கடைகள், மருந்து கடைகள், மணல் விற்பனை பிரிவு, பெட்ரோல் பங்கு, அதே போல தீபாவளி சிறப்பு அங்காடி, இப்படி 13 பிரிவுகள் பாப்ஸ்கோ நிறுவனத்திலே இருந்து வந்தது. நல்ல லாபத்தில் செயல்பட்டு வந்த இந்த நிறுவனம் படிப்படியாக நிர்வாக சீர்கேடின் காரணமாக இந்த நிறுவனங்கள் எல்லாம்
நலிவடைய தொடங்கியது. இது மேல ஒரு கமிட்டி ஒண்ணு அமைச்சாங்க. விஜயன் தலைமையில ஒரு குழு ஒண்ணு, வைத்திலிங்கம் முதலமைச்சருக்குள்ள ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவுல எப்படியெல்லாம் இது முறைகேடு நடந்ததுன்றது அந்த குழு விசாரித்து விசாரணை அறிக்கையை தாக்கல் பண்ணிருக்கிறாங்க. ஆனா ஆட்சியாளர்கள் இதுல யாரு மாத்தி மாத்தி ஆட்சிக்கு வந்தாலும் அதுல பலர் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இதை மூடி மறைக்கப்படுகிறது. இதுதான் உண்மையான விஷயம். இதுக்கு தேவையில்லாத சேர்மன் போடுறது, அந்த சேர்மன்லாம் என்னென்னலாம் பண்ணாங்கன்றதெல்லாம் அது நாட்டு மக்களுக்கு வெளிச்சம். அது இதுக்கு சேர்மனா வந்தவங்க அரசியல்ல எம்எல்ஏ ஆகி அவங்க ஒரு பொறுப்பு கொடுக்குற அதுல போட்டு அவங்க பண்ண முறைகேடுகள், இப்படி பல அதிகாரிகள் முறைகேடு, ஆட்சியாளர்கள் பல பேர் இதுல தொடர்புக்காங்க. அதனால இது அரசு ஒரு விசாரணை கமிஷன் போட்டு அது மேல நடவடிக்கை எடுக்கின்றது எங்களுடைய கோரிக்கையா இருக்கு. புதுச்சேரியில் பாஜக நிர்வாகிகளுடன் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த பிஜேபி மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா, நடைபெறவுள்ள 2026 சட்டமன்ற தேர்தலில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்தும், அடுத்து வரும் மாதங்களில் கட்சியின் வளர்ச்சிக்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் ஆலோசனை செய்ய மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் வருகின்ற 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் புதுச்சேரியில் நடைபெறவுள்ளது. இதில் மாநில தேர்தல் பொறுப்பாளர் மன்சுக் மண்டோவியா கலந்து கொள்கிறார் என தெரிவித்தார். புதுச்சேரி ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை, அனைவரும் ஒன்றாகத்தான் இருக்கிறோம், வருகின்ற தேர்தலில் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் என்றும் தெரிவித்தார். செய்தியாளர் சந்திப்பின் போது பிஜேபி மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் மற்றும் காரைக்கால் மாவட்ட ஊடக பிரிவு தலைவர் அருள்முருகன் ஆகியோர் உடனிருந்தனர். ಚಿಂತನೆ ಬೈಠಕ್ ಅದು ನಮ್ಮ ನ್ಯಾಷನಲ್ ಆರ್ಗನೈಸಿಂಗ್ ಸೆಕ್ರೆಟರಿ ಕೂಡ ಕಳೆದುಕೋರೆ. எலெக்ஷன் இன்சார்ஜ் அண்ட் கோ இன்சார்ஜ் as I told அவங்க 2 பேரும் அந்த கலந்துக்குவாங்க. நம்ம ஒரு செலக்டட் டீம் இது நெக்ஸ்ட் 1 இயர் பிஜேபி பாண்டிச்சேரி என்னென்ன ஒர்க் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது, இந்த how to go for next 2026 elections அதை பத்தி பிளானிங் பண்றது. The achievements till now இப்போ வரைக்கும் நம்ம பண்ணியிருக்க அச்சீவ்மெண்ட்ஸ் and the central government achievements and the coming elections with our alliances, how to go forward. இதை பத்தி நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறதுக்கு 14th ஈவினிங்ல இருந்து 15th ஈவினிங் வரைக்கும் சிந்தனை பைட்டக்கு இது 15th அன்னைக்கு நடக்க போகுது. உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். தேங்க்ஸ். நான் உங்களை இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சதுக்கு மன்னிப்பு கேட்குறேன். ஜென்ரலாக நாங்கள் டைம் மெயின்டைன் பண்ணுவோம். இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் லேட் ஆச்சு. ஃப்ரம் மை சைடு ஐ அப்பாலஜைஸ். ஜெயலலிதா மலேசியாவில் உள்ள புகழ்பெற்ற நிறுவனமான ஃபிகஸ் ஜெயா கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தின் உரிமையாளர் ஆவார். கட்டுமானத் துறையில் அவரது பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. அவர் தனது தோழியுடன் புதுச்சேரிக்கு வருகை புரிந்துள்ளார். ஜெயலலிதா தனது தோழியுடன் புதுச்சேரிக்கு வந்ததும் பல முக்கியமான இடங்களை பார்வையிட்டார். புதுச்சேரியின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் இடங்களுக்கு அவர்கள் சென்றனர். குறிப்பாக புதுச்சேரியில் உள்ள மிகவும் பிரபலமான கோயில்களில் மணக்குள விநாயகர் கோவில் ஒன்று. இங்கு ஜெயலலிதா தனது தோழியுடன் தரிசனம் செய்தார். பின்னர் ஜெயலலிதா புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியையும் சந்தித்து ஆசி பெற்றார். இந்த சந்திப்பின் போது புதுச்சேரியின் வளர்ச்சி மற்றும் ஃபிகஸ் ஜெயா கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தின் பங்களிப்பு குறித்தும் விவாதிக்கப்பட்டது. முதல்வர் ரங்கசாமி ஜெயலலிதாவின் முயற்சிகளுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த பயணத்தில் மக்கள் பொதுநல சேவகர் புதுவை முருகன் உடனிருந்தார். அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அருண் சர்மா தொண்டு நிறுவனம் சார்பில் அதன் அறங்காவலர் பிரபாதேவி வீரராகு அமைச்சர் நமச்சிவாயத்தை நேரில் சந்தித்து ஆளுயர மாலை அணிவித்து சால்வை அணிவித்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். ஐஜி வீரராகு மகன் அருண் சர்மா மற்றும் உழவர்கரை தொகுதி நிர்வாகிகள் உடனிருந்தனர்.
புதுச்சேரி 10 ரூபாய் சட்ட இயக்கம் சார்பில் வழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயக்க தலைவர் ரகுநாதன் தலைமையில் ஆட்சியர் குலோத்துங்கனை சந்தித்து மனு அளிக்க வந்திருந்தனர். ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள ஊழியர்கள் ஆட்சியர் வருவதற்கு தாமதமாகும் என 10 ரூபாய் சட்ட இயக்க நிர்வாகிகளிடம் கூறியுள்ளனர். பிறகு அலுவலக வாசலில் இயக்கத்தினர் காத்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து சுமார் 3 மணி நேரமாகியும் ஆட்சியர் வராததால் கோபமடைந்த இயக்க நிர்வாகிகள் எங்கள் இயக்கம் வருவதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு ஒவ்வொரு முறையும் வேண்டுமென்றே எங்கள் இயக்கத்தை ஆட்சியர் புறக்கணிக்கப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலில் 10 ரூபாய் சட்ட இயக்க நிர்வாகிகள் திடீரென தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டனர். பிறகு காவல்துறையினர் அவர்களை சமாதானம் செய்ததில் அவர்கள் தர்ணா போராட்டத்தை கைவிட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழா மாநிலம் முழுவதும் கடந்த 10 நாட்களாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளோடு கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாளை முன்னிட்டு பாஜக மாநில செயற்குழு உறுப்பினரும் அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளருமான ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையில் புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் அமைச்சர் நமச்சிவாயம் அவரது குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக அமைச்சர் நமச்சிவாயம் நீடூடி வாழ வேண்டி மணக்குள விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து கலந்து கொண்ட பக்தர்களுக்கு புடவை மற்றும் பிரசாதத்தை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் ஜெயபிரகாஷ் நாராயணன் செய்திருந்தார். இதில் பாஜக விவசாய அணி வில்லியனூர் மாவட்ட தலைவர் லோகு என்கின்ற ராமமூர்த்தி, மண்ணாடிப்பட்டு தொகுதி விவசாய அணி தலைவர் ஏழுமலை உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நேரு நகர், கோவிந்த சாலை மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட சக்தி நகர், பிள்ளைத்தோட்டம், பெரியார் நகர், காமராஜர் நகர் தொகுதி சாரம், ஜீவா நகர், கவிக்குயில் நகர் போன்ற பகுதிகளில் கடந்த சில நாட்களாக குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வந்ததால் இதனை குடித்த பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் 3 பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரிடம் மனு அளித்தார். அந்த மனுவில் புதுச்சேரி முழுவதும் குடிநீரில் கழிவுநீர் கலந்து பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு இருப்பதற்கு அதிகாரிகள் அனைவரும் பொறுப்பேற்க வேண்டும். ஏதோ ஒரு நாளில் நிகழ்ந்துவிட்ட தவறாக இதனை எண்ணி கடந்துவிட முடியாது. ஒவ்வொரு நாளும் சரியான முறையில் குடிநீர் விநியோகம் நடக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டிய பொறுப்பு பொதுப்பணித்துறைக்கு உண்டு. அவ்வாறு செயல்பட்டு இருந்தால் 3 உயிர்கள் பறிப்போய் இருக்காது. இத்தனை பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். மழைக்காலங்களில் குடிநீருடன் கழிவுநீர் தேங்காமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். இவற்றை போர்க்கால அடிப்படையில் பொதுப்பணித்துறையினர் மேற்கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டிருந்தது. இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ரீகன் ஜான்குமார், குடிநீர்ல கழிவுநீர் கலந்த விஷயமா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 21 பேர் இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. அதே போல இன்னைக்கு கோவிந்த சாலையில எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 3 இடத்துல இறந்துருக்காங்க. அது விஷயமா மனு கொடுக்க வந்திருக்கோம். இப்பதான் ரீசெண்டா மக்கள் மன்றம் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ மக்களுக்கு அடிப்படையான விஷயங்கள் என்னன்னா எல்லாத்தையும் நாங்கள் கையில எடுத்து ஒண்ணா நாங்க கவர்மெண்ட் மூலியமா என்ன பண்ண முடியும் பார்த்தோம். அடுத்து ஸ்டேட் ஆஃப் விஷயமா ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம். சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கரசூர் பகுதியில் தனது பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார். பிறந்தநாள் விழாவில் முருகையன் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தானுக்கு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதில் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் 8ஆம் ஆண்டு குருபூஜை விழா மற்றும் அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. பூஜையில் அமைச்சர் நமச்சிவாயம் உட்பட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கும் அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுந்தரநாயகி, அஷ்டபைரவர், நவக்கிரக விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபாராதனை
தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆலயத்தில் அமைச்சர் நமச்சிவாயத்தின் பெயரில் பூஜைகள் செய்து முதல் மரியாதை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டேரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். காரைக்கால் தேசிய விருது பெற்ற பூவம் அரசு தொடக்கப்பள்ளியில் ஆசிரியர் தின விழா பள்ளி மேலாண்மை குழு மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் ஏற்பாட்டில் கொண்டாடப்பட்டது. விழாவை பள்ளி மேலாண்மை குழு கவிதா தலைமையேற்று துவக்கி வைத்தார். பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் சரண்யா வரவேற்புரை வழங்கினார். பள்ளி மேலாண்மை குழு துணைத் தலைவர் பன்னீர்செல்வம் உரையாற்றி ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பான பணி குறித்து பாராட்டினார். தொடர்ந்து தலைமை ஆசிரியர் விஜயராகவன் மற்றும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் பெற்றோர் சார்பில் சால்வை அணிவித்து நல்லாசிரியர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நிறைவாக மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் டிவி நகர் கிளைக்கழக பகுதியில் தையல் பயிற்சி பெற்ற மகளிர் சுய உதவி குழுவை சேர்ந்த 23 மகளிருக்கு தையல் மிஷின் வழங்கும் விழா டிவி நகர் திமுக கிளைக்கழக அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் 23 பெண் பயனாளிகளுக்கு தனது சொந்த செலவில் இலவசமாக தையல் இயந்திரங்களை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவி ஒருவருக்கு இலவச சைக்கிள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி திமுக செயலாளர் சௌரிராஜன், தொகுதி துணை செயலாளர் கலைவாணி, மகளிர் குழு ஒருங்கிணைப்பாளர் தனம், பாபு, பிரகாஷ், பாஸ்கர், சந்துரு, செல்வராஜ், அல்போன்ஸ், மகளிர் தொண்டரணி ராணி, மகளிர் அணி செல்வி, லட்சுமி மற்றும் மகளிர் குழுவை சேர்ந்த உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழா அவரது ஆதரவாளர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழா தொகுதியின் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. அதில் முக்கிய நிகழ்வாக காட்டேரிக்குப்பத்தில் உள்ள அஷ்டலிங்க சிவாலய பகுதியில் பாஜக பிரமுகர் ரவி மற்றும் அற்புதராஜ் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு புடவை மற்றும் அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். முன்னதாக ஆலயத்தில் அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவினையொட்டி சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டன. இதில் அமைச்சர் நமச்சிவாயம் சுவாமி தரிசனம் செய்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பாஜக பிரமுகர் ரவி மற்றும் அற்புதராஜ் ஆகியோர் செய்திருந்தனர். விழுப்புரம் வானூர் தொகுதிக்குட்பட்ட நாணக்கல்மேடு ஸ்ரீ சுயம்பு பூத காளியம்பாள் திருக்கோவிலில் ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் உபயதாரர் விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான லக்ஷ்மணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்கள் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து கலச நீர் அபிஷேகமும் செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் சிவா தலைமையில் பக்தர்கள் செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் கொந்தமூர் ஊராட்சி மன்ற தலைவர் சிவக்குமார், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் துருவை முத்துவேல், முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன், ஜெயச்சந்திரன், ஏழுமலை, ஐயப்பன், விஜயபாஸ்கர், ராஜதுரை, சிவக்குமார், அஸ்வபாரதி, டாக்டர் விஷ்ணு பிரியன், வழக்கறிஞர் ராசு, வெற்றி, கோவில் பூசாரி லட்சுமியம்மாள் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் லட்சுமி திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்கள் 1000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு புடவை வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார்.
முன்னதாக அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவினை கொண்டாடும் விதமாக பட்டாசு மற்றும் வான வேடிக்கை வெடித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கேக் வெட்டி ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆர் பேரவை மற்றும் பூக்கடை ரமேஷ் நண்பர்கள் செய்திருந்தனர். புதுவை மாநில பருவத ராஜகுல சங்கத்தின் சார்பில் இந்த ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற புதுவை மாநில பருவத ராஜகுல சமுதாயத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் தனித்திறன் போட்டியில் பங்கு பெற்று வெற்றி பெற்றவர்கள், இளநிலை மருத்துவ படிப்புக்கு தேர்ச்சி பெற்றவர்கள், அரசாங்க பணிக்கு தேர்வானவர்கள் ஆகியோரை கௌரவப்படுத்தி பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. புதுவை மாநில பருவத ராஜகுல சங்கத்தின் காப்பாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் முனைவர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் புதுவை மாநில பருவத ராஜகுல சங்க தலைவர் விஜயகுமார் அனைவரையும் வரவேற்றார். செம்படவர் மட நிர்வாக குழு தலைவர் இளங்கோவன், செயலாளர் ஏழுமலை, பொருளாளர் இதயவேந்தன், கலியபெருமாள், சங்க வளர்ச்சி ஆலோசனை குழு தலைவர் தனஞ்சயன், ஸ்ரீ பச்சைவாழி அம்மன் ஆலய நிர்வாக குழு தலைவர் முருகன், அரங்கவேலு, அரிச்சுவடி மனநல மையத்தின் நிறுவனர் டாக்டர் இளவழகன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியர் மதிமாறன், நடராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கும், தனித்திறன் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கும், அரசாங்க பணிக்கு தேர்வானவர்களுக்கும் பரிசுகளை வழங்கி பாராட்டி வாழ்த்தினர். நிறைவாக புதுவை மாநில பருவத ராஜகுல சங்க பொதுச் செயலாளர் கணேசன் நன்றி உரையாற்றினார். காரைக்கால் அடுத்துள்ள கீழக்காசக்குடி மேடு மீனவ கிராமத்தில் அருள்பாலித்து வரும் ஸ்ரீ ரேணுகா தேவி அம்மன் ஆலயத்தில் வருடாந்திர திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தில் வருடாந்திர திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதேபோல் ஸ்ரீ ரேணுகா தேவி அம்மன் ஆலயத்தில் மகாலட்சுமி பூஜை எனப்படும் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ ரேணுகா தேவி அம்மன் மற்றும் மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையுடன் சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபாராதனை நடைபெற்றது. வருடாந்திர திருவிழாவை முன்னிட்டு ஆலயத்தில் நடைபெற்ற மகாலட்சுமி பூஜை எனப்படும் திருவிளக்கு பூஜையில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து விளக்கு பூஜை செய்து ஸ்ரீ ரேணுகா தேவி அம்மனை வழிபட்டனர். ஓம் தர்மண்ணே நமः, ஓம் தர்மவர்தனே நமः, ஓம் சர்வாதீதாயே நமः, ஓம் சமாத்மிகாயே ஸ்ரீ தனலட்சுமி நமः, ஐம் க்ரீம் ஸ்ரீ தான்யலட்சுமி நமः, விஜயலட்சுமி நமः, ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீ. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.